ரீசெண்ட் டேஸ்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க ஒரு அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அது கிளப் ஹவுஸ் தாங்க. ஸோ அந்த கிளப் ஹவுஸ்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். டெக்னிக்ஸ்ல இருந்து நான் பிரபாகரன். கிளப் ஹவுஸ்னா என்ன, கிளப் ஹவுஸோட ஓனரே என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிளப் ஹவுஸ் இஸ் a space for casual drop in audio chat conversation with அந்த இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஸோ கிளப் ஹவுஸ்னா என்ன, ஆடியோ கான்வர்சேஷன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க ஒரு கிளப் கிரியேட் பண்ணி, கிளப் இல்லாம கூட ஒரு ரூம் கிரியேட் பண்ணி அதுல நீங்க ஆடியோ கான்வர்சேஷன் இல்ல வாய்ஸ் கான்வர்சேஷன் பண்ணலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யாகூல எப்படி ஒரு சாட் கான்வர்சேஷனுக்கு நீங்க ஒரு ரூம் கிரியேட் பண்ணிட்டு யார் வேணா ஜாயின் பண்ணி சிமிலர் மைண்ட் செட் பீப்புள் சாட்ல பேசிக்கலாமோ, இப்ப அதை ஆடியோ மெசேஜஸ் வாய்ஸ்ல லைவ் கான்வர்சேஷனா பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கிளப் ஹவுஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், ரொம்பவே சிம்பிள். நீங்க ஆண்ட்ராய்ட் போன் இல்ல ஐபோன் யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது பாசிபிள். ஈவன் ஐபேட்ல கூட நீங்க யூஸ் பண்ணலாம். பட் இதை இப்போதைக்கு வெப் அப்ளிகேஷனை உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய போனோ இல்ல ஐபேட் டேப்லெட்ஸ் ஏதோ எடுத்துக்கோங்க. அதுல நீங்க ரெஸ்பெக்டிவ் பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர் போங்க. அங்க கிளப் ஹவுஸ் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. வெயிட் இந்த அப்ளிகேஷனை நீங்க இப்ப யூஸ் பண்ணணும்னா இந்தியால இன்வைட் பேசிஸ் எல்லாம் அவங்க வந்து யூசர்ஸை அலோவ் பண்றாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்க யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய ட்விட்டர் பேஜுக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. எங்க கிட்ட இருக்கிற கப்பல் ஆஃப் இன்வைட்ஸ் மூலமா உங்களை நாங்க இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண வைக்கிறோம். சரி, இப்ப நம்ம இன்வைட் கிடைச்சிருச்சு. நீங்க என்ன போன் நம்பர் வச்சு நீங்க இன்வைட் யூஸ் பண்றீங்களோ அதே போன் நம்பர் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ தட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்க போனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, எல்லா அப்ளிகேஷன் மாதிரி தான் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ். ஸோ ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் நீங்க நார்மலா பண்ணிடுவீங்க. பட் இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உங்களுடைய ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸை நீங்க இதுல லிங்க் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ், எந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சஜஷன்ல வரணும் அப்படின்றத, நீங்க எந்த மாதிரி மைண்ட் செட் பீப்புள் அப்படின்றத அவங்க லிஸ்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரி வைஸ்ல இருக்கு இல்லையா, அதுல நீங்க எதையாவது ஒன்று உங்களுக்கு எது கரெக்டா இருக்கும்னு தோணுதோ அதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அது ரிலேட்டடா இருக்கிற கிளப்ஸ் அண்ட் ரூம்ஸ் உங்களுக்கு சஜஷன்ஸ்ல வரும். ஓகே, இன்ஸ்டால் பண்ணியாச்சு, இன்வைட் வாங்கியாச்சு, ப்ரொஃபைல் செட் பண்ணியாச்சு. இந்த அப்ளிகேஷனை இப்ப நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வந்தீங்க அப்படின்னா என்ன காட்டுறாங்க, லிஸ்ட் ஆஃப் ரூம்ஸ், உங்க சஜஷன்ஸ் எது கரெக்டா இருக்குமோ அதை காட்டுறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல ஒரு லிஸ்ட் மட்டும் இப்போ எடுத்து அதோட டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, லிஸ்ட்ல மேல சின்னதா ஒரு டைட்டில் இருந்து அதுக்கு பக்கத்துல வீடு மாதிரி ஒரு ஐகான் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அதுதான் அந்த கிளப் உடைய நேம். கிளப் வந்து எல்லா ரூம்ஸுக்கும் மேண்டேட்டரி கிடையாது. சோ கிளப் நேம் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டைட்டில் இருக்கும். இந்த டைட்டில் தான் அந்த ரூம் உடைய டைட்டில். சோ ஒரு ரூம்குள்ள என்ன டாபிக் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த டைட்டில். பட் உள்ள போய் பாத்தீங்கன்னா அது நிறைய பேர் அது மாதிரி நடந்துக்கிறது இல்ல. அதுக்கடுத்து ஒரு 3ல இருந்து ஒரு 5 பேர் வரைக்கும் உள்ள யார் யார் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸாக தான் இருப்பாங்க. அண்ட் கீழே இன்னொன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு யூசர் ஐக்கானும் ஒரு மெசேஜ் ஐக்கான் மாதிரி வச்சு பக்கத்தில் ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த யூசர் ஐக்கான் பக்கத்தில் இருக்க நம்பர் இந்த ரூமுக்குள்ள எத்தனை யூசர்ஸ் இப்போதைக்கு கரண்டாக இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் ஸ்பீக்கர்ஸ், லிசனர்ஸ் எல்லாரையும் சேர்த்து. அதுக்கு பக்கத்துல மெசேஜ் ஐக்கான் பக்கத்துல இருக்க நம்பர் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, அந்த ரூம்ல எத்தனை பேர் ஸ்பீக்கர்ஸா இருக்கிறாங்க அப்படின்றது. அண்ட் நீங்க இப்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரூமை சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அதை ஓபன் பண்ணீங்க, அதாவது கிளிக் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த ரூமுக்குள்ள நீங்க ஜாயின் ஆயிடுவீங்க. அந்த ரூம் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா அதுக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல ஹால்வே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு ஆரோ ஐக்கானோட. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப இருக்கிற ரூமோட ஆடியோ கான்வர்சேஷன்ஸ் கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா நீங்க மறுபடியும் உங்களுடைய பழைய ஸ்கிரீனுக்கு போயிட்டு லிஸ்ட் ஆஃப் ரூம்ஸ் இருக்கு இல்லையா, அது நீங்க சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எந்த ரூம், இந்த ரூம்ல இருந்து வேற ரூம் ஜம்ப் பண்றதுக்கும் ஈஸியா இருக்குது. ஸோ அகைன் ரூமுக்குள்ள போவோம். ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறமா என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர்ஸ், எத்தனை ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஃபாலோவுட் பை ஸ்பீக்கர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு கீழே லிசனர்ஸ். ஸோ இந்த லிசனர்ஸும் ஃபாலோட் பை ஸ்பீக்கர்ஸும் கிட்டத்தட்ட ஒரே ரோல் தான். இந்த ஃபாலோட் பை ஸ்பீக்கர்ஸ் என்ன ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஸோ நீங்க ஸ்பீக்கரா இருந்து உங்களை ஃபாலோ பண்றவங்க யாராவது குரூப்ல வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் மேல வந்து நிப்பாங்க, கீழே தனியா இல்லாம. ஸோ தட் நீங்க அவங்கள புல் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அவங்க கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ் அண்ட் லிசனர்ஸ் போக மாடரேட்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இந்த மாடரேட்டர்ஸும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்பீக்கர்ஸா தான் இருப்பாங்க.
இவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பீக்கர்ஸ் யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க பேர் பக்கத்துல சின்னதா ஒரு பச்சை கலர்ல ஒரு ஐகான்ல ஸ்டார் போட்டு இருக்கும். ஸோ இவங்க எல்லாம் மாடரேட்டர்ஸ். மாடரேட்டர்ஸ்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரூமுக்கு பொறுப்பானவர்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ யாராவது பேசணும்னு நினைச்சாலோ இல்லாட்டினா பேசிட்டு இருக்கவங்கள தூக்கி ஆடியன்ஸுக்கோ இல்ல ரூம் விட்டே வெளியே தரணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மாடரேட்டர்ஸ் தான் பண்ண முடியும். அண்ட் ரூம் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு மாடரேட்டரா தான் இருப்பீங்க. அண்ட் இந்த மாடரேட்டர் எதுக்காக இந்த கிளப் ஹவுஸ்க்குள்ள இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாடரேட்டர் இல்லாம 4-5 மாடரேட்டர் ரூம்குள்ள இருந்தாலும் யாருக்காவது ஒருத்தருக்கு திடீர்னு வேலை வந்தா அவர் போயிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு வரலாம். அந்த ரூம்குள்ள இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா அந்த ரூம் கண்டினியூவா இயங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி பர்பஸுக்காக தான் இந்த மாடரேட்டர் ஸ்பிளிட் அப் ஆபரேஷன்ஸ் இந்த கிளப் ஹவுஸ்க்குள்ள ஒரு ஃபீச்சரா கொடுத்துருக்காங்க. ஓகே, லிஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இப்ப நீங்க இந்த இடத்துல பேசணும்னு நினைக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பாட்டம் ரைட் ஹேண்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் சிம்பிள் இருக்கும். இதை நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா மாடரேட்டர்ஸுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் போகும், someone wants to talk. அந்த மாதிரி அவர் அப்ரூவ் பண்ணார்னா நீங்க ஆடியன்ஸ்ல இருந்து ஸ்பீக்கருக்கு மூவ் ஆயிடுவீங்க. சோ தட் அங்க போயிட்டு நீங்க பேசலாம். பட் முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம், நீங்க லிசனர்ல இருந்து ஸ்பீக்கருக்கு போனீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களுடைய மைக் மியூட்ல இருக்கும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா, அதே ஹேண்ட் ஐகான் இருக்கு இல்லையா, அது நீங்க ஸ்பீக்கரா மாறினீங்கன்னா உங்களுக்கு மைக்கா மாறிடும். அது பாத்தீங்கன்னா அடிச்சிருக்கும். அதை நீங்க மறுபடியும் டச் பண்றது மூலமா மைக் எனேபிள் ஆயிட்டு நீங்க தாராளமா பேசலாம். அண்ட் நீங்க தான் லிசனரா இருந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஸ்பீக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மாடரேட்டர்ஸ் யார் வேணாலும் உங்களுக்கு, அதாவது லிசனர்ஸ் எல்லாருக்குமே ஸ்பீக் பண்றத இன்வைட் பண்ணலாம். அண்ட் அந்த இன்வைட்டை நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா பேசுவீங்க. மேபி லேட்டர்னு கொடுத்தீங்கன்னா அகைன் லிசனர்ல அப்படியே பத்திரமா இருப்பீங்க. ஓகே, இப்ப நீங்க ஒரு ரூமுக்குள்ள இருக்கீங்க. அந்த ரூம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கிளப் ஹவுஸ் யூஸ் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட் அதுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா ஷேர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க, அதாவது உங்களை ஃபாலோ பண்றவங்க இல்ல நீங்க ஃபாலோ பண்றவங்களோட லிஸ்ட் இருக்கும். அதை நீங்க ஜஸ்ட் கிளிக், அதுல யாரையாவது செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் போயிடும். அவங்க வேணும்னா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, உங்களுடைய இந்த ரூமுடைய டாப் ரைட் ஹேண்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஷேர் ரூம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்லயோ இல்ல வேற ஏதாவது மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ்லயோ லிங்க் ஷேர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதன் மூலமாகவும் உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க இன்வைட் பண்ணலாம். அண்ட் அகைன் நீங்க ஒரு ரூமுக்குள்ள இருக்கீங்க. அந்த ரூம்ல பேசுற டாபிக்கும் டைட்டிலுக்கும் சம்மந்தம் இல்லையோ இல்ல அந்த ரூம்ல பேசுறது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, ரொம்ப ஒன்னும் ஒரி பண்ணாம கீழே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஐகான் வச்சுக்கிட்டு லீவ் குவைட்லி அப்படின்னு இருக்கும். அதை பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடலாம். இது போக இந்த கிளப் ஹவுஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல ஒரு சர்ச் ஐகான் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்றது மூலமா நீங்க பீப்புளையோ இல்ல கிளப்பையோ அதோட நேம் வச்சு நீங்க சர்ச் பண்ணலாம். அண்ட் பாத்தீங்கன்னா இன்வைட் யார் யாருக்கெல்லாம் நீங்க சென்ட் பண்ண முடியுமோ, எத்தனை இன்வைட் பெண்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி அவங்க கேலண்டர் ஐகான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேலண்டர் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஏதாவது கிளப்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க ஏதாவது ஒரு ரூம்ஸையோ இல்ல ஈவெண்ட்டையோ ஷெட்யூல் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, ஸோ அதோட டேட் வைஸ் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்க அங்க பாத்துக்கலாம். அண்ட் அதுல ஏதாவது ஒரு ரூம்ல போய் நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் உங்களுக்கு ரிமைண்டர் தரத்துக்கு ஆப்ஷன்ஸும் அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ பெல் ஐக்கான் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அண்ட் நீங்க ஒரு ரூமோட மாடரேட்டரா இருக்கீங்க இல்ல ஹோஸ்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்பீக்கரை மாடரேட்டரா மாற்ற முடியும். அண்ட் ஒரு லிசனரை ஸ்பீக்கரா மாற்ற முடியும். அண்ட் ஒரு ஸ்பீக்கரை லிசனரா மாற்ற முடியும். அண்ட் கடைசியா ஒரு லிசனரையோ இல்ல ஸ்பீக்கரையோ ஒரு ரூம் விட்டு கிக் அவுட் கூட பண்ண முடியும். இது போக நீங்க ஒரு கிளப்புக்குள்ள மெம்பரா இருந்தீங்கன்னா அந்த கிளப் சார்பா நீங்க ஒரு ரூமை கேலண்டர்ல போயிட்டு ஷெட்யூல் கூட பண்ண முடியும். ஸோ தட் அந்த ஷெட்யூல்ட் ஈவெண்ட்ஸ்ல நிறைய யூசர்ஸ் முன்னாடியே பார்த்து வச்சுக்கிட்டு அவங்க ப்ரிப்பேர் ஆகி வந்து ஜாயின் பண்ணவும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்க, இந்த கிளப் ஹவுஸ் அவ்வளவுதான். இந்த கிளப் ஹவுஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் இந்த கிளப் ஹவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க, பெஸ்ட்டா உங்க டைம் யூட்டிலைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் மறக்காம கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்ல கிளப் ஹவுஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க சொல்லி தரணும்னு நினைச்சாலும் இந்த வீடியோ மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. இதே போல இன்னொரு வீடியோவில் உங்களை மிகவும் கூடிய விரைவில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.